சாப்பிட்டியா? நான் கூட வந்து எடுத்து கொடுக்கணுமோன்னு நினைச்சேன். காட்டு. ஏய், என்ன காய்ச்சல் இன்னும் குறையவே இல்ல? டாக்டர் கிட்ட போமா? போணும். இப்ப எதுக்கு நீ முறுக்கிட்டு இருக்கிற? முடியலன்னா வாய் தரேன்னு சொல்ல மாட்டியா? வீட்டுல இத்தனை பேர் எதுக்கு இருக்கோம்? அப்படியே எல்லாத்தையும் விரோதி மாதிரி நினைச்சிட்டு வந்து மூலையில் உட்காந்துக்கிறது. அப்படி என்னதான் உனக்கு கோவம்? சொல்லு, வாய் தரேன்னு சொல்லு. என்ன உனக்கு கோவம்? உன்னதான் கேக்குறேன், என்ன கோவம் உனக்கு? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அடிக்கிற வெயிலுக்கு உனக்கு எப்படி காய்ச்சல் வந்துச்சு? இல்ல, கேட்டேன். உடு. அழுதா காய்ச்சல் வரும்னு கூட சொல்லுவாங்க. அழுதுகிட்டு இருந்தியா? என்ன பேச்சவே காணோம்? மாறா, இந்த இந்த கஞ்சி யார் கொடுத்தா? ஈராவா? ஆமா, பின்ன விஜயா கொண்டு வந்து கொடுப்பா. அவதான் ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து விட்டா. ஏன் உன்கிட்ட கொடுத்தா? நீங்க 2 பேரும் தான் அப்படியே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்கல்ல, அதனாலதான். போட்டுட்டு இருக்கிறது சண்டை, கூருக்கு நேரம் அம்பையர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான். அதனாலதான் என்கிட்ட கொடுத்து விட்டா. உள்ள கொண்டு வந்தேன், அதுக்குள்ள ஏதோ போன் வந்துச்சு. சரின்னு வச்சுட்டு போயிட்டு திரும்ப வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீயே சாப்பிட்டு முடிச்சிட்ட. எப்படி என் பொண்டாட்டி வச்ச காய்ச்சல் கஞ்சி பாய் வீட்டுல பண்ற நோம்பு கஞ்சியோட டேஸ்டா இருந்துச்சா? நம்ம கிட்ட போய் சொன்னா? ஹலோ, இப்ப எதுக்கு நீ மூஞ்சியை சீரியஸா வச்சுக்கிற? என் பொண்டாட்டி சமைச்சது சாப்பிட்டோமேனு வருத்தப்படுறீங்களோ? அப்படி வருத்தப்படுறதா இருந்தா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சமைச்சதெல்லாம் நீ சாப்பிட்டுருக்க. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வருத்தப்படணும். மாறா, நேத்து உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பேசினா தெரியுமா? என்ன பேசினாங்க? இனி என் தங்கச்சிக்கு வர ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு வர பிரச்சனை. பிருந்தாவை யாராவது எதிர்த்தா அது என்ன எதிர்க்கிறதுக்கு சமம். ஆமா, நீ அவ தங்கச்சியை கொண்டு போய் வாசல் உட்கார வைப்ப, பின்ன உனக்கு வெத்தலவாக்கு வச்சு ஆரத்தை எடுத்து மரியாதையா கொடுப்பா. அப்படிதான் பேசுவா. நீ மட்டும் என்ன கம்மியாவா பேசியிருக்க? அவ்வளோ பேசியிருக்க, ஏதோ ஊர்வக்குள்ள பேசுற மாதிரி. நான் ஏதோ கோவத்துல பேசினேன், அதுக்காக அவளும் என்கிட்ட அப்படி பேசுவாளா? அது வரும்போது 4 வாரத்தை எக்ஸ்ட்ரா தடிக்க தான் செய்யும். சும்மா அதெல்லாம் புடிச்சுக்கிட்டு உறவுக்குள்ள பிரச்சனை பண்றதுன்னு வையேன், யாருமே சேர்ந்து வாழ முடியாது. இதெல்லாம் நீங்க முதல்ல எனக்கு சொல்லுவீங்க. இப்ப நான் உனக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கேன். உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் மேல இருக்கிற அன்பை எல்லாரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது தான். அப்படியெல்லாம் உலகத்துல யாராலையுமே இருக்க முடியாது. உன்னை அவ அம்மாவா நினைக்கிறா, அளவு கடந்து நேசிக்கிறா. ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு விருப்பப்படாத விஷயத்த செய்யறது அவங்க உடனே ஏத்துக்க முடியுமா? அப்படி ஏத்துக்கணும்னு நினைக்கிறதான் தப்புத்த. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு தெரியுமா? நீ தப்பே செஞ்சாலும் எல்லாரும் உன் பக்கம் நிக்கணும்னு நினைக்கிற, அப்படிதானே? இந்த வீராப் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, உனக்கு வீராவை பிடிக்கும் தானே? உன்கிட்டதான் கேக்குறேன், பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அப்படிவா வலிக்கு. அப்ப ஒரு முடிவு எடுக்கும் போது நீ அவ பக்கம் நிக்க வேண்டியது தானே? நின்னியா? அது எப்படி? உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? என்ன இது? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்ன பதிலே காணோம்? உண்மைய பேசினா உடனே உரைக்குதோ? உரைச்சா சரி, தப்பு இல்ல. உரைக்கணும் தானே கேக்குறதே. இங்க பாருத்த, எல்லா உறவுலையும் இந்த மாதிரி ஒரு இடம் வரும். நீங்க கோவமா இருங்க, சண்டை போடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அடிச்சுக்க கூட செய்யுங்க, பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, வெறுப்பை மட்டும் வளர்த்துக்காதீங்க. முக்கியமா இந்த பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன இழுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் செட்டே ஆகாது. இப்ப எனக்கும் என் பொண்டாட்டிக்கு சண்டைனா நான் என்ன பஞ்சாயத்தா கூட்டிக்கிட்டு இருக்கேன்? 4 பேர்த்த கூட்டு வந்து பேசணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன அவமானப்படுத்துவா, என்ன அவ அவமானப்படுத்துவா, இவ்வளவுதான். அந்த மாதிரி இதெல்லாம் கேஷுவலா ஜாலியா எடுத்துட்டு போகணும்.
அதை விட்டுட்டு அவங்க கஞ்சி வைப்பாங்களாம், அது இவங்களுக்கு பிடிக்காதான். குறுக்க நாங்க வந்து வாங்கி இவங்களுக்கு கொடுக்கணுமா? என்னைய பார்த்தா என்ன டெலிவரி பாய் மாதிரியே தெரியுது? இவங்களும் அன்பு காட்டுவாங்களாம், அவங்களும் அன்பு காட்டுவாங்களாம். ஆனா நடுவுல நாங்க நின்னு 2 பேர்த்துக்கு அதையும் தெளிவுபடுத்தணுமா? அவ கிடைக்கிறா விட எப்படி? செல்ல குட்டி. வீராக்கா வாங்க, வந்து நடக்கிற அக்கிரமத்தை பாருங்க. என்ன நடந்துச்சு? கருமம் எப்படி மாயால சொல்றது, நீங்களே வந்து பாருங்க. வாங்க இப்ப பாரு, யாரையாவது கூட்டிட்டு வாங்கக்கா. வருவா. இந்த பாருங்க உங்க தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அன்னைக்கு பஞ்சாயத்து பேசி 2 பேரும் தனித்தனியா இருக்க சொன்னீல, இப்ப பாருங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு என்ன வெறுப்பேத்துறாங்கக்கா. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? கார்த்தி, என்னது இது? நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம் வீரா. ஏன் நாங்க பேசக்கூடாதா? இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உங்க 2 பேருக்குமே தெரியும்ல. நீங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கலாமா? கொஞ்ச நாள் இது எல்லாத்துக்கும் முடிவு தெரியற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஃபர்ஸ்ட் உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன்.